இந்த காலத்திலேயும் சில மனிதர்கள் நம்ம ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்தா நம்ம ஷியாக்கள், ஆதரவு தெரிவிக்காதவர்கள் முஃமின்கள் என்ற அடிப்படையில் ஒரு பிரிவினை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறான். கண்ணியவான்கள், ஷியாக்களோட ஒற்றுமைப்படவும் முடியாது, ஷியாக்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனால் நபி அவர்கள் காலம் தொற்று இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயந்தான், யார் நம்முடன் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒன்றுபடுகிறார்களோ அவர்களுடைய வெற்றியை கொண்டாடுறதும் அவருடைய தோல்வியை நினச்சி நம்ம கவலைப்படுறதும். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நமக்கு தெரியும், 2 பேரரசுகள் இருந்தார்கள். 2 பேரரசுகள் இருந்தன. அவற்றில் ஒன்று பாரசீக அரசு, அவர்கள் மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள். 2வது கிறிஸ்தவர்கள், ரோமர்கள். கண்ணியவான்களை, கிறிஸ்தவர்களுக்கும் இந்த ரோமர்களுக்கும், அதாவது பாரசீகத்துக்கும் ஒரு யுத்தம் நடக்கும்போது அதில் இந்த ரோமர்கள் அடிபட்டு போயிடுறாங்க, அவங்க தோத்துடுறாங்க. அப்போ முஃமின்கள் இதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பொழுது இதை பற்றி ஒரு குர்ஆனிய ஒரு சூறாவணி அல்லாஹ் இறக்குறான். அல்லாஹ் சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம், ரூம் தோக்கப்பட்டு விட்டது. அது வஹும் என்னது, அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம் ஃபி அத்னல் அர்தி வஹும் மின் பாதி கலபிஹிம் சயக்லிபூன். அவர்கள் சிரியாவிலே தோற்கடிக்கப்பட்டார்கள், பின்னால் அவங்க என்ன செய்வாங்க, ஜெயிக்குவாங்க. அவங்களுக்கு பின்னால் என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். ஃபி அத்னல் அர்தி வஹும் மின் பாதி கலபிஹிம் சயக்லிபூன் ஃபி பித்இ சினீன், சில காலத்துக்கு பின்னால். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக சொல்கிறது என்ன தெரியுமா, லில்லாஹில் அம்ரு மின் கப்லு வ மின் பஅத் வ யௌம இதி யஃப்ரஹுல் முஃமினூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவர்களுடைய வெற்றி கிடைக்கும் பொழுது அந்த ரோமர்கள் அந்த வரலாற்றை படித்து பாருங்கள், ரொம்ப மோசமான ஒரு தோல்வி அடைஞ்சாங்க. முஸ்லீம்கள் அப்படியே ஹோப் இல்லாமல் போயிட்டு இருந்தாங்க. கண்ணியவான்கள், அல்லாஹ் சொல்கிறான், அந்த வெற்றி கிடைக்கும் பொழுது முஃமின்கள் சந்தோஷமடைவார்கள். அப்போ கண்ணியவான்களே, சஹாபாக்களே ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கும் காரணத்தினால என்ன செஞ்சாங்க, அந்த ரோமர்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அந்த ரோமர்களுடைய வெற்றியை கொண்டு சந்தோஷப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்கன்னு இருக்கும் பொழுது நம்முடைய எதிரியை ஒருத்தன் அழிச்சிக்கிட்டு இருக்கிறான், நம்முடைய எதிரியை அழிச்சிக்கிட்டு இருக்கிறான்னா அதை கண்டு நம்ம நிச்சயமாக சத்தியமாக கண்ணியவங்கள் நம்ம சந்தோஷப்படலாம். எஸ், அவன் கெட்டவனாக இருக்கலாம், எஸ் அவன் கெட்டவன் தான், அவனுடைய கொள்கைக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் நம்முடைய எதிரி ஒருத்தன் அழிக்கிறான்டா, அதுக்கு நம்ம சந்தோஷப்படலாம். அதுக்கு குர்ஆன் நமக்கு அனுமதி தந்திருக்கு.